இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நான்வெஜ் தான். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு நெய்ச்சோறு ஆக்கிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். இதுக்கு கூட 1 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 2 வதக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். சாதாரண அரிசி தான் எடுத்துருக்குறேங்க. வீட்டில் டெய்லியும் சாப்பாடு ஆக்குவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் எடுத்துருக்குறேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம வந்து அரிசி கழுவி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நார்மலான அரிசியில் கூட நெய் சோறு ஆக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசில் வர கேப்பில் நம்ம சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. நான் வந்து 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து எந்த வித மசாலா பொருளும் நான் கடையில் வாங்க மாட்டேன். எல்லாமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அதாவது ஃபுட் கலர் போட்டுருக்கிறேன். கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் தான் போட்டுருக்கிறேன். ஆப்ஷனல் தான். தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 4 டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு எள்ளும் 2 கொத்து கருவேப்பிலையும் தூவி வச்சோம்னா இது வந்து பொரிக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் செய்ய போகிறது மட்டன் குருமா தான். அதுக்கு வந்து சைடிஷ்க்கு சிக்கன் 65யும் மல்லி சட்னியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு வந்து நான் 4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம், நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு. பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இது 3மே அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஒரே ஜாரில் ஒரே இதாக போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் குருமா வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கு கூடவே உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிரும், அடியும் பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பொருளாக போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம், ஏலக்காய்த்தூள் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலையே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது வேகிற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன்.
நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா நல்லா உள்ளே பிடிச்சி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பாட்டை மாற்றி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையே போட்டுக்கலாம் உள்ள. அரை லெமன் இருந்தால் ஊற்றலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் ஊற்றல. லெமன் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை பார்த்தாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லி சட்னி அரைச்சிக்கலாம். வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு அரைக்கிற சட்னி. இந்த குருமாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை இந்த மாதிரி நல்லா சுட்டுக்கலாம். நெருப்பில் சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 வரமிளகாயும் நம்ம நெருப்பில் சுட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கலாம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுடணுங்க. இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை போட்டுக்கலாம். அதாவது காம்பு பகுதி, வேர் பகுதி அதை தான் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். மண்ணெல்லாம் இல்லாமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு கூடவே நம்ம வந்து இந்த அளவுக்கு புளி போடணும். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வந்து நெய் சோறு குருமாக்கும் இந்த வந்து சைடிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழையில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வந்து வெறும் கொத்தமல்லி தழை சட்னி இந்த மாதிரி இட்லி தோசை கூட நீங்கள் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு இப்போ சுட்ட தேங்காய், சுட்ட வரமிளகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. கொத்தமல்லி வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையும் புளியும் இதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சட்னியை. தேங்காய் வந்து முதல்ல எங்கள் அம்மா நெருப்பில் சுடுவாங்க. இப்போ வந்து நான் அடுப்பில் சுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து 65 வந்து பொரிச்சுக்கலாம். ஆல்ரெடி அது 1 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சுக்கலாங்க. இப்போ வந்து சாப்பாடு சட்னி ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதாவது கடையில் எந்த மசாலாவும் நாங்கள் வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ நல்லா வந்துருச்சு குருமா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.